திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 14 வாசிக்கிறேன். இது நிமித்தம் நான் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்யவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலமும் மகிமை உண்டாவதாக. எல்லாம் சொல்லுங்க ஆமென். சரி, இந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலையும் எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அந்த தேவனுடைய பிள்ளை எப்படி ஜெபிக்கணும் என்பதை ஒரு மாதிரியை என்ன பண்ணிக்கிறாரு பவுல் அப்போஸ்தலன் வைத்திருக்கிறார் சபைக்கு என்று. அப்படி சொல்லும்போது இந்த 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், 14 சொல்கிறார், இது நிமித்தம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய. அப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நாம் என்ன பண்ணாங்க ஜெபிக்கணும். சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நாம் என்ன பண்ணாங்க ஜெபிக்கணும். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் அவர் யார்? அவர் நாமத்தை பெற்றிருக்கிறார். நமக்கு 2 விதமான குடும்பங்கள் இருக்குது. ஒன்று பரலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்குது, பூலோகத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. இந்த 2 குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமந்தான் என்ன பண்ணுது இணைக்க செய்கிறதாய் இருக்கிறது என்பதை பார்த்தோம். அதுக்கப்புறம் 15 சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுறார், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கணும், முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும், பிதாவை நோக்கி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உங்கள் ஆவியினாலே உள்ளான மனுஷில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வல்லமையாய் பலப்படணும். மனுஷனுக்கு ஆவி இருக்குது. சொல்லுங்கள், மனுஷனுக்கு என்ன இருக்குதுங்க? ஆவி. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நம்முடைய ஆவி இருக்கிறது, நம்முடைய உள்ளான மனுஷன் இருக்குது. அந்த உள்ளான மனுஷனில் நாம் என்ன பண்ணணும்? வல்லமையாய் பலம்படணும். நம்ம எல்லாம் சரீர மனுஷனே பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு உள்ளான மனுஷன். சொல்லுங்கள், உள்ளான மனுஷன் வல்லமையாய் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் என்ன பண்ணணும்? வாசமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் என் உள்ளத்தில் எப்போதும் வாசமாக இருங்க ஆண்டவரே. சொல்லுங்கள், என் உள்ளத்தில் என்ன பண்ணுங்கள்? வாசமாய் இருங்க ஆண்டவரே. எப்படி உள்ளத்தில் வாசமாக இருப்பார் அப்படின்னா, விசுவாசத்தினால தான் என்ன பண்ணுவார்? அவர் வாசமாய் இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னென்னா, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு எனக்கு மனக்கண்களை திறந்தரலைங்க. அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் இன்னதென்று அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அறிவிக்கட்டாத அந்த அன்பை நான் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் என் மனக்கண்களை எல்லாம் என்ன பண்ணுங்க? திறந்து கொள்ளுங்க. அன்பிலே நான் என்ன பண்ணுறோம்? வேரூன்று நிலை பெற்றவனாக மாறணும். அதில் வேர் ஊன்றப்படணும். அன்பு நிலைச்சதாக நான் என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அது மாத்திரமல்ல, இந்த அன்பை நம்ம அறிய தான் தேவனுடைய எல்லா மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன பண்ண முடியும்? தேவன் தரவே முடியும். ஆகவே தான் ஆண்டவரே இந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என்ன பண்ணுங்க, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அப்புறம் வேண்டிக் கொண்ட பிறகு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். போன வாரம் நாம் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ, எதை வேண்டிக் கொள்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ, அதுக்கு அதிகமாக என்ன பண்ணுறாரு, நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு, கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு என்ன பண்ணுறாரு, செய்கிறார். நம்ம வேண்டிக் கொள்ளும் போது எவ்வளோ அதிகமாக நமக்கு கிரியை செய்கிறாரு, ஒரு வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறதாய் இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். 21 இன்னைக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். இப்போ சபை, சொல்லுங்க, சபை என்பது என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் தான் சபை. சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் சபை. சபை என்பது என்ன அப்படின்னா,
இயேசு கிறிஸ்துவினுடைய விசுவாசித்து இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கென்று ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பங்கு பெற்று இப்படி கூடி வருகிறோமே, இதுதான் சபை. சொல்லுங்கள், இதுதான் என்னதுங்க? சபை. இப்போ சபையின் கூடி வருகிறதின் மூலமாகத்தான், சொல்லுங்கள், கூடி வருகிறது மூலமாகத்தான் சதா காலமும் தலைமுறையுமா தேவனுக்கு நீங்கள் மகிமையாக வாழ போகிறீங்க. சொல்லுங்கள், கூடி வருகிறதினாலே, சொல்லுங்கள், கூடி வருகிறதினாலே தலைமுறைக்கும், இது கூன் சவுண்டு கேட்குது, கொஞ்சம் இருக்கும், தலைமுறைக்கும் என்ன பண்ணுது? மகிமை உண்டாகுது. நான் சொல்கிறேன், நீங்கள் சபையில் நீங்கள் கூடி வந்துட்டா உங்களுடைய தலைமுறைகள், உங்களுடைய ஜெனரேஷன், அது எப்படிப்பட்ட ஜெனரேஷனாக இருக்கும்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜெனரேஷனாக இருக்கும். சொல்லுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜெனரேஷனாக இருக்கும். தேவன் அப்படி தான் வச்சிருக்கிறார். சபையை ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, சபை தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும். சொல்லுங்கள், சபை வந்து என்ன பண்ணுங்க? தேவனுக்கு மகிமைப்படுத்தணும். அவருடைய க்ளோரி, அவருடைய அழகு, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், இது எல்லாவற்றையும் சபைக்கு தந்து தேவன் என்ன பண்ணுறாரு? மகிமைப்படுத்துகிறார். இந்த சபை வந்து எப்படி மகிமைப்படும் அப்படின்னா, ஒன்று கூடி வருகிறதுனால மகிமைப்படுகிறது, ரெண்டாவது ஜெபிக்கிறதுனால என்ன பண்ணுது? மகிமைப்படுகிறது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த சபையை குறித்து சொல்லும்போது 1ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார். வாசிங்க. 23. எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக என்ன பண்ணிக்கிறாரு? தந்திருக்கிறார். அப்போ சபை என்று சொல்லும்போது அது என்னது அப்படின்னா, கிறிஸ்துவின் சரீரம். சொல்லுங்கள், சபை என்பது என்னதுங்க? திருப்பி சொல்லுங்கள். சபை என்பது நம்ம கூடி வரும்பொழுதெல்லாம் ஒரு காரியம் நினச்சிக்கணும். நான் கூடி வரும்பொழுதெல்லாம் ஒரு காரியம், நான் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறேன். சொல்லுங்கள், கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறேன். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. கிறிஸ்துவின் சரீரமாய் மாத்திரமல்ல, கூடி வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்கு என்ன பண்றாரு? தலையாய் இருக்கிறாரு. சொல்லுங்க, கூடி வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்கு என்ன பண்றாரு? தலையாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரே தலையா இருக்கிறாரு, நான் அவருடைய சரீரமாய் இருக்கிறேன், தனித்தனி அவயங்களமாய் இருக்கிறேன். இப்படி கூடி வரும்பொழுதெல்லாம் மகிமை மாத்திரமல்ல, நம்ம கூடி வரும்பொழுதெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க, நமக்குள்ள என்ன உண்டாகுதுன்னா, எல்லாவற்றினாலும் நிரப்புகப்படுகிறமா இருக்கிறோம். சொல்லுங்க, எல்லாவற்றினாலும் என்ன பண்றோம்? எல்லாவற்றிலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபை. அப்போ சபை கூடி வரும்போதெல்லாம் ஒரு காரியம் நிச்சயமா நடக்குது. வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதோ. சபைக்கு கூடி வரும்பொழுதெல்லாம் நான் சொல்றேன், உனக்கு எல்லாம் நிறையும், ஒரு குறையும் உனக்கு என்ன பண்ணாது? இருக்காது. நீ நிறைவா இருப்ப, நீ குறைபட்டு போகவே மாட்ட. எல்லாம் சொல்லுங்க, நான் நிறைவா இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும், எல்லா காரியங்களிலும் நான் நிறைவா இருப்பேன். சொல்லுங்க, நான் நிறைவா இருப்பேன். பொருளாதாரத்தில், குடும்ப வாழ்வில், பிள்ளைகள் மத்தியில், ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில், கனத்தில், கீர்த்தியில், புகழ்ச்சியில், எல்லாவற்றிலும் நான் நிறைவாயிருப்பேன். ஆமென். நிச்சயம் சொல்றேன் பாருங்க, வேத வசனம் உண்மை. கர்த்தர் வந்து என்ன பண்றாரு? அந்த சரீரமான சபையை என்ன பண்றாரு? நிலைவா வைக்கும்படியாகத்தான் அவருக்கு நமக்கு தலையா இருக்கிறார். சொல்லுங்க, அவர் வந்து என்ன பண்றாரு? நமக்கு தலையா இருந்து எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? நிரப்புகிறவராக இருக்கிறார். ஏன் அப்படி செய்கிறாரு அப்படின்னா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. 28ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. 20 28 யாராவது வாசிங்க.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த இடத்துல சபையை குறித்து நிறைய காரியம் சொல்றார். என்ன காரியம் சொல்றார்னா, சபையானது தேவனுடைய சுய ரத்தத்தினாலே உண்டானது. சொல்லுங்க, தேவனுடைய என்ன பண்ணது? சுய ரத்தத்தினாலே. இந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த என்ன பண்ண அந்த ரத்தத்தினாலே அந்த சபையை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? சம்பாதித்து இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் சபையில் இருக்கிறோன்னா, நீங்களாம் நானும் தேவனுடைய சுய ரத்தத்தினாலே தேவன் சபையை என்ன பண்ணிக்கிறார்? சம்பாதித்து இருக்கிறார். தேவன் இந்த சபையை பாட் பண்ணுறதுக்கு, சொந்தமாக்குறதுக்கு, சுதந்திரித்து கொள்றதுக்கு, அதுக்கு கிரயமாக இன்னத்தை செலுத்தணும்னா அவர் தமது ரத்தத்தை என்ன பண்ணணும்? செலுத்தணும். அதற்காகத்தான் என்ன பண்ணார்? அவர் சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பாக, ரத்தம் சிந்தத்திற்கு முன்பாக சபையை என்ன பண்ண முடியல? உண்டாக்க முடியல. சிலுவையில் ரத்தம் சிந்தின பேர் தான் அவர் சபையை என்ன பண்ண முடியுது? உண்டாக்க முடிஞ்சது. நமக்காக சிலுவையில் மரித்து, ரத்தம் சிந்தி, பாடுபட்டு, விழாவில் குத்தப்பட்டு, முள்முடி ஏந்தி தன்னுடைய ரத்தத்தையெல்லாம் சிந்தினார் பாருங்க. சிந்தினது நிமித்தமாகத்தான் இன்னைக்கு அவர் நாமத்தை விசுவாசிக்கிற நம்ம எல்லாம் ஒன்று கூடி வர முடிகிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சபை என்ன பண்ணுது? எப்படி உங்களை சம்பாதிச்சாராம்? சுய ரத்தத்தினாலே. அவர் உயிரை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, அவர் ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். சொல்லுங்க, தேவனுக்கு. அதான் வேதம் சொல்லுது பாருங்க, கிரயத்து கொல்லப்பட்டீர்கள், கிரயத்து கொல்லப்பட்டீர்கள். ஆவியினாலும் சரீரத்தினாலும் கர்த்தரை என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவன் சம்பாதித்தார். அது மாத்திரம் தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை என்ன பண்ணிக்கிறாரு? உங்களை கண்காணியாக வைத்துக்கிறார். பாருங்க, என்ன இங்கே வச்சிருக்கிறார். கண்காணினா பிஷப், கண்காணினா மேய்ப்பன். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்காணினா ஆலோசனை சொல்கிறதுக்கு, கர்த்தருடைய வழியில் நடத்துவதற்கு, கர்த்தருடைய சத்தத்தில் நடத்துவதற்கு, வசனத்தை போதிப்பதற்கு, உங்களை ஆராதனை நடத்துவதற்கு, உங்கள் ஜெபத்தில் நடத்துவதற்கு, உங்களை விசுவாசத்தில் நடத்துவதற்கு, தேவனுடைய வழியில் நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறாரு? எங்களை வச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிக்கிறாரு? இந்த இடத்துக்கு வரணும்னா தேவனுடைய ஆவியானவர் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? இந்த இடத்துக்கு வரவே முடியாது. தேவனுடைய ஆவியானவரை கொண்டு தான் என்ன பண்ண முடியும்? சபையை நடத்தவே. மனுஷ பலத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ஆவியானவர் தான் ஒருவரை என்ன பண்ண முடியும்? சபையை மேய்ப்பதற்கும், சபையை நடத்துவதற்கும், சபையை கண்காணிப்பதற்கும். அவர் என்ன பண்ணிக்கிறார்? என் ரத்தத்தை சிந்தி சம்பாதிச்சிட்டம்பா, நீ இந்த சபையை என்ன பண்ணுப்பா, எனக்குரிய மகிமையால் நீ என்ன பண்ண நடத்து அப்படின்னு சொல்லி தமது ஆவியை என்ன பண்ணுறாரு? எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இது ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கிறதோ அதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு? வச்சிருக்கிறார். ஆங்காங்க எல்லாம் கிறிஸ்துவின் சரீரம் என்ன பண்ணுது? சபையாய் கூடி வருது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் ரொம்ப விசேஷம். சொல்லுங்க, ரொம்ப விசேஷம். அதனால தான் வேதம் சொல்லுது பாருங்க, மத்தேயு 16:18 16:18 நினைக்கிறேன். அப்புறம் 18-17 எடுத்து வாசிங்க. 2 வசனத்தை எடுத்து கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் என்ன பண்ணுவதில்லை. இங்க பாருங்க, இதுக்கு மேல பேதுரு அவன் சொல்றான், நீ ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து. இது பாருங்க, மேல வசனம் சொல்லுங்க, மேல படிங்க. அதுக்கு மேல சீமோன் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பாருங்க, கர்த்தர் சபையை கட்டுவேன் சொல்லிக்கிறார். சொல்லுங்க, சபையை கட்டுவேன், சபையை கட்டுவேன். சொல்லுங்க பக்கத்துல, சபையை கட்டுவேன். சபை எதனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னா சுய ரத்தத்தினால் மட்டும் இல்லை. இந்த இடத்துல வேதம் சொல்லுது,
ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு சொல்லுங்க, ஒரு ரெவலேஷன் கிடச்சிக்குது சபைக்கு. உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் என்ன? இயேசு மனுஷனாய் பூமியில் வந்தாலும் அவர் வெறும் மனுஷன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்ற ஒரு வெளிப்பாடை பெற்றிருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற அந்த வெளியில இருக்கிற மக்களுக்கு இயேசுவை தெய்வம் என்று அறியல. ஒரு வெளிப்பாடு இல்லை, ஒரு வெளிச்சம் இல்லை. வேதம் சொல்லுது, பிதாவானவர் குமாரனை வெளிப்படுத்தலைன்னா ஒருவனை என்ன பண்ண முடியாது? குமாரனை அறிய முடியாது. குமாரனும் பிதாவை யார் வெளிப்படுத்துறாரோ அவங்க தான் குமாரன் என்ன பிதாவை அறிய முடியும். பாருங்க, இந்த ஞான அறிவு, இந்த ஆவிக்குரிய அறிவு, உள்ளத்தில் ஒரு வெளிச்சம் நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவனுக்கு ஏன் வரல அப்படின்னா, இயேசு அவன் இன்னும் அறியலை. இயேசுவை கிறிஸ்து என்று அறியலை. இயேசு கிறிஸ்து என்று அறியலை. பிதா அவனுக்கு வெளிப்படுத்தலை. அவன் மனக்கண்கள் குருடாக இருக்குது. இருதயங்கள் என்ன பண்ணுது? உணர்வடையலை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான். சொல்லுங்க, நீங்களும் நானும் பாக்கியம். எத்தனை பேர் சொல்லுங்க பாக்கியவான்? ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தாரே அந்த இயேசு, அவர் மனிதன் மாத்திரம் அல்ல, அவர் தேவகுமாரன், நம்மளை ரட்சிக்க வந்தவர், நம்மை மீட்க வந்தவர், அவர் கிறிஸ்து இயேசு என்று பேதுருக்கு எப்படி ஒரு வெளிச்சம் கட்சிருதோ அதே போல வெளிச்சம் நமக்கு என்ன பண்ணிக்கிறது? கிடைச்சிருக்கிறது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பேதுருக்கு எப்படி ஒரு வெளிப்பாடு கிடைச்சதோ, ஒரு ஞான அறிவு உண்டாயிடுச்சோ, அதே ஞான அறிவு இன்னைக்கு நமக்கும் உனக்கும் எனக்கும் உண்டாயிடுச்சு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அறிவு உண்டானபடினால தான், இந்த அறிவு உண்டாகிறது தான் சபை. சொல்லுங்க, இந்த அறிவு உண்டாகிறது தான் யாருங்க? சபை. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சபை என்பது யாருன்னா, இயேசுவே ஆண்டவர் என்று, ரட்சகர் என்று, மீட்பர் என்று, தெய்வம் என்று ஒரு வெளிப்பாடை பெற்றிருக்கிற மனுஷன். சும்மா இல்லை, சங்கம் கிடையாது. மகளிர் சங்கம், மகளிர் குழு, இந்த சங்கம், அந்த கட்சி, இந்த கட்சி, கட்சி கிடையாது. இது இங்கே கூடி வருதுல தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? தேவனை நீங்கள் அறிஞ்சு கொண்டுங்க. பிதாவானவர் தமது குமாரனை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அடுத்த வசனம் சொல்லுது, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் என்ன பண்ணுறது இல்லை, மேற்கொள்ளுவது இல்லை. 16, 18 என்னது? என் சபையை நான் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். இருந்தா ஒரு ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் போது, கிறிஸ்து என்று அறிக்கை செய்யும் போது, நான் சொல்கிறேன், என் சபையை நான் கட்டுவேன். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்ல, என் சபையை நான் என்ன பண்ணுவேன்? கட்டுவார். சபையை கட்டுவார்னா உங்கள் வாழ்க்கையை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளை கட்டுவார், உங்கள் எதிர்காலத்தை கட்டுவார். அது இடிஞ்சு போகாது. ஒருவனை இடிக்க முடியாது, நாசமாக்க முடியாது, சிதறடிக்க முடியாது. என்னிடத்தில் சேராதவன் தான் சிதறடிக்கப்படுவான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சபையில் நீ இருக்கும்போது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் என்ன பண்ணாது? வாய்க்காதே. யாரும் கெடுத்து போட முடியாது. உன் கணவனை கெடுத்து போட முடியாது, உன் மனைவியை கெடுத்து போட முடியாது. அடுத்தனா என்ன பண்ண முடியாது? அதை நாசமாக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளை கெடுத்து போட முடியாது. அவர் எதிர்காலத்தை பாழாக்க முடியாது. உங்கள் வியாபாரம், தொழில், உங்களுடைய பொருளாதாரம், உங்கள் சரீர சுகத்தை, எந்த காரியத்தை நீங்கள் கெட்டு போகவே மாட்டீங்க. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன, என் சபையை நான் கட்டுவேன், அதை அழிக்க முடியும். அப்புறம் சொல்கிறார், பாதாளத்தின் வாசல். பாதாளம்னா யாருங்க? பிசாசு. பிசாசனுடைய அந்த எல்லா தலைகளும், பிசாசனுடைய எல்லா சக்திகளும், நான் சொல்கிறேன், சபையை மட்டும் என்ன பண்ண முடியாது? தொடவே முடியாது. கூடி வந்துட்டா, சபையாக கூடி வந்துட்டா, பிசாசு அவங்கள என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. சொல்லுங்க, என்ன சொல்ல முடியாதுங்க? சொல்லுங்க, பக்கத்தை சொல்லுங்க, மேற்கொள்ள முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, வியாதியோ, நோவோ, பிரச்சனையோ, போராட்டமோ, சாபமோ, தரித்திரமோ, 1000 பொல்லாத மனுஷர்களோ, பொல்லாத சக்திகளோ, அசுத்த ஆவிகளோ, நான் சொல்கிறேன், உங்களையும் சரி, உங்கள் குடும்பத்தையும் சரி, எந்த விதத்திலும் தொட்டு பார்க்க முடியாது, வீழ்த்த முடியாது, ஓவர்டேக் பண்ண முடியாது, அழிக்க முடியவே முடியாது. ஏன் அப்படின்னா, என் சபையை நான் கட்டுவேன் சொல்லிட்டார். இயேசு என்ன சொல்கிறார்? என் சபையை நான் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா.
இந்த சபையில் யாரு சேர்த்தா அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். சபை என்பது என்ன அப்படின்னா ரட்சிக்கப்படுகிறவர்கள். சொல்லுங்க, தேவனால் ரட்சிக்கப்படுகிறவர்கள். அப்போ உலகத்தில் யார் அவங்க வெளியே உள்ள இருந்து ஏன் உள்ள வரல? அவங்களாம் இன்னும் ரட்சிக்கப்படலை. சொல்லுங்க, அவங்களாம் யாருங்க? தேவனால ரட்சிக்கப்படலை. ஆனால் நம்ம இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம்னா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். சபையிலே கர்த்தர் தான் சேர்த்து இருக்கிறார். சபையிலே அனுதினமும் கர்த்தர் சேர்த்து கொண்டு அந்த இடத்துல வந்து கர்த்தர் பக்கத்து சொல்லுங்க, சொல்லுங்க கர்த்தர், லார்ட் காட். கர்த்தர் தான் சபையில கொண்டு வந்து சேர்க்கிறாரு. சொல்லுவாங்களே, அப்பா உயிரை காப்பாற்ற நம்ம கிட்ட இல்லப்பா கடவுள் அப்படின்றாங்களே. என்னதான் இருக்குதோ அந்த கரு உருவாகிறது யாருப்பா? அவர் செய்கிறது அப்படின்றான்ல. அதான் கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். இன்னைக்கு நீங்களும் நான் இங்கே இருக்கிறோன்னா கர்த்தர், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இது கர்த்தரால் வந்தது. எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமாய் இருக்கிறது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் தான் உங்களையும் என்ன சபையில் கொண்டு வந்து சேர்த்திருக்க. இது மகிமை. இது மகிமை. என்ன மகிமை? யாருக்கும் கிடைக்க முடியாத கிருபை, யாருக்கும் கிடைக்க முடியாத அனுகூலம் கர்த்தர் இங்கே வச்சுக்கிறாரு. அப்படின்னா கர்த்தர் நம்மளை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். ஆபிரகாமை போல நம்மளை முன்குறிச்சிருக்கிறார், நம்மளை அழைத்து இருக்கிறார், நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா தேவனுடைய தயவு. எதனால் வந்துச்சு தெரியல. கிருபை. என் புண்ணியமா, எங்கள் தாத்தா புண்ணியமா, எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமா தெரியல. ஆனால் அவர் கிருபை, அவருடைய இரக்கம் என்னை என்ன பண்ணிக்கிறார்? என்னை தெரிஞ்சு கொண்டார். எங்கோ இருந்தோன்னு எனக்கு அழைச்சார். என் பாவத்தை மன்னிச்சார். என்னை அவர் அன்பின் கயிறினால் இழுத்துக்கினார். ஹல்லேலூயா. அவர் பிள்ளையா என்னை மாற்றிட்டார். ரத்தத்தினால் கழுவிட்டார். என்னை ரட்சிக்கப்பட வச்சார். அவர் சரீரமாக என்னை மாற்றிட்டார். என்னை கட்டுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறாரு. இது வரைக்கும் கட்டப்பட்டிருக்கிறேன். இன்னும் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? பெரிய ஆளாக உயர்வேன். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? இப்போ இது வரைக்கும் நல்லா இருக்கிறேன், இன்னும் நல்லா இருக்க போகிறேன். ஏன்? கர்த்தர் என்னென்ன போகிறாரு? கட்டி கொண்டே போவேன். என் வாழ்க்கை, என் குடும்பம் அது இடிக்கப்படாதுங்க. யார் நினச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. எந்த பிசாசோ, எந்த பொல்லாத மனுஷனோ, எந்த நாசகாரனோ, எந்த விரோதியோ நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. கர்த்தர் செய்ய நினைச்சிருக்குது நம்ம மேலே. ஒன்று என்ன பண்ணாது? தடத்துப்படவே படாது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். எங்க 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15. தாமதிப்பினால் தேவனுடைய வீட்டிலே, சொல்லுங்க, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை உனக்கு அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் இருக்கிறது. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து படிப்போமா? தாமதிப்பினால் தேவனுடைய வீட்டிலே. இது என்னதுங்க? தேவனுடைய வீடு. சபை என்பது தேவனுடைய வீடு. லார்ட்ஸ் ஹவுஸ். சில சபைக்கு இப்படியே பேர் வச்சிடறாங்க, லார்ட்ஸ் ஹவுஸ். சொல்லுங்க, லார்ட்ஸ் ஹவுஸ், தேவனுடைய வீடு. சொல்லுங்க, சபை என்பது என்னதுங்க? எப்படி நமக்கு வீட்டில் ஒரு வீடு இருக்குதோ, இது தேவனுடைய வீடு. நம்ம கூடி வரும்போதுதான் தேவனுடைய வீட்டில் கூடி வரும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. அப்பா வீடு பாருங்க. அந்த அப்பா வீட்டுக்கு அவன் ஓடி வரான் பாருங்க. அந்த கெட்ட குமாரன் அது வரைக்கும் தாழ்ந்து இருந்தான், அவமானப்பட்டான், சாப்பாடு இல்லாத இருந்தான், மகிமை இல்லாத இருந்தான். ஆனால் எப்போ அந்த வீட்டை தேடி வந்தானோ அவனுக்கு என்ன பண்ணுது? மகிமை வருது, கனம் வருது, உயர்வு வருது, ஆசீர்வாதம் வருது, குறைவு நிறைவாகுது, அவனுடைய ஷேமெல்லாம் போகுது, அவனுடைய அந்தஸ்தே உயருது. அதுதான் தேவனுடைய வீடு. 15ஆம் அதிகாரத்தில் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்பாவின் வீட்டு அது தேவனுடைய, நின்று சொல்ல பாரு, தேவனுடைய வீட்டிலே
என்ன சொல்ற, அது அது என்ன சொல்லுங்க, அது அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையா இருக்குது. அது இதுல ஜீவன் இருக்குதுங்க. இந்த வீட்டில் என்ன இருக்குதுங்க, கூடி வரும்போதெல்லாம் என்ன இருக்குதுங்க, லைஃப் இருக்குது, ஜீவன் இருக்குது. உங்கள் ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் சரீரத்துக்கும் அது ஜீவனாய் மாறுகிறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? லைஃப் வந்து பாருங்க, ஒரு மரம் மண்ணில் இருக்கும் போதும் மழையை தண்ணீரை குடிக்கும் போதும் உரமாக இருக்கும் போதும் பசன்னு இருக்கிறத போல அது என்ன சொல்கிறோம், அப்பா மரம் நல்லா இருக்குதுப்பா, இது காஞ்சி போச்சுப்பான்னு சொல்லுவோம். சில நேரத்தில் தண்ணி இல்லை பண்ணுவோம். ஆனால் நான் சொல்கிறேன், சபையில் இருந்தால் அது ஜீவனுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. லைஃப் இருக்கும், எதிர்காலம் இருக்கும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார், இதெல்லாம் சொல்கிறாரு, தேவனுடைய வீட்டிலே சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த சபை அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது. சபையை கட்டுறாரு கிறிஸ்து என்ற நாமத்தினால, அறிவினால. அவர் சொல்கிறாரு, இந்த சபைக்கு எது திறமா தூணு, எது திறமா தாங்கி நிற்குது, சத்தியம்தான் தூணு. சொல்லுங்க, இயேசு நானே வழியும் சத்தியம் சொன்னார. இந்த வசனத்தை கேட்குறது பாருங்க, இந்த வசனத்தை கேட்கறதுக்கு அநேகருக்கு மனம் இல்லை. வெளியில் இருக்கு, என்னையா அவர் சொல்கிறாரு, அதை ஏன் நான் கேட்கணும்? சில பேர் மற்றவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், செவி கொடுக்க மாட்டான். நான் சொல்கிறேங்க, இது சத்தியம். இங்கே பிரசங்கிக்கிறேன், இது என் வார்த்தை சொல்ல, இந்த தேவனுடைய வார்த்தையை சொல்கிறேன். இந்த சத்தியம், இந்த சத்தியத்தை நீ கேட்குற பாருங்க, இதுதான் நீ சபையில் இடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு, ஆதாரமாக இருக்கிறதுக்கு, நீ நிற்கிறதுக்கு ஃபவுண்டேஷனா, தூணா, ஆதாரமாக இருக்கிறது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியத்தை காதில் கேட்குறேன் பாருங்க, இது மற்றவனுக்கு இல்லை, கொடுப்பனம் இல்லை. ஆனால் உனக்கு எனக்கும் கொடுப்பனம் இருக்குது. இந்த சத்தியத்தை கேட்குறேன். ஏன்? நான் சபை, என் ஆதாரம் கரெக்டாக இருக்கணும், என் ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும், என் பேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் நிற்கணும். அவர் சொல்கிறார் பார், என் வார்த்தையை கேட்டு அவையின்படி நடக்கிறேன். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டவனாய் இருக்கிறான். அப்போ வசனம், இந்த வசனத்தை நம்ம கேட்குறோம் பாருங்க, சபையில் தான் கேட்குறோம். இது உன்னை என்ன பண்ணுது, உங்கள் வீட்டை எப்போதும் நிலைக்க செய்து, ஆதாரமாக நிற்க செய்து, தூணாக இருக்குது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. பில்லராக இருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க பாருங்க? இதே இந்த எபேசியரில் தான் இந்த சபையை குறித்து அதிகமாக சொல்கிறார். சொல்லும்போது 5ஆம் அதிகாரத்தில் வாங்க வாசிக்குவோம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் அன்பு கூர்ந்து நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாய் அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கென்று என்ன பண்ணுறாரு, ஒப்பி கொடுத்தார். பாருங்க, இந்த இடத்துல சொல்கிறாரு, சபையை சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ள உறவை தான் என்ன பண்ணுறார், சபையை சொல்கிறார். நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவை போல ஒரு கணவனும் மனைவிக்குள்ள உறவு எவ்வளோ பெரிய ஒரு பந்தமாக இருக்குது, எவ்வளோ பெரிய ஒரு சொந்தமாக இருக்குது. அந்த உறவுக்குள்ளே யாருமே வர முடியாது. அதே போல தான் சொல்கிறாரு, இன்னைக்கு சபை என்பது அவருக்கும் நமக்குள்ள ஒரு பலமான ஒரு உறவாகுது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கணவனும் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்டதோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குதோ, அதே போல தான் சபையில் நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் மகிமையுள்ள சபையாய், கரைதிரையிலற்ற சபையாய், பரிசுத்தமான சபையாய். சபையில் இருந்தால் கரைதிரை இல்லாமல் பரிசுத்தமான மகிமை உள்ள சபையாய் நாம் என்ன பண்ண முடியும்? சில அவன் சொல்கிறா, அந்த தேசத்தை விட்டு போயிட்டான். யார்? நகோமி. என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, எல்லா மகிமையும் போயிடுச்சே எனக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் தூரம் போயிட்டான். அவள் எப்போ எருசலேமுக்கும் பெத்லேமுக்கும் வந்தாலோ அப்போ தான் அவளுக்கு மகிமை வந்தது. சபையில் வந்தால் உனக்கு மகிமை வரும், உனக்கு கனம் வரும், உனக்கு உயர்வு வரும், உனக்கு ஆசீர்வாதம் வரும், உனக்கு நன்மை வரும். ஏன்? சபை
இயேசு கிறிஸ்து அவரை விட்டாது என்ன சொல்லுவாங்க, புருஷன் இல்லைப்பா ஊரில் இல்லை பார்க்குறாரு. புருஷனை பார்த்தோன்னோ அந்த பெண் ஜாதி எவ்வளோ சந்தோஷம், கலகலகலன்னு ஊரில் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப சோகமாக இருப்பான். புருஷனை பார்த்தா தான் அப்படியே வெளிச்சம் இருக்கும். இருந்தால் ஒரு ஆமென்.